புகழ். இந்த தவக்காலத்திலே ஒரு நாள் இயேசுவோடு என்ற குறிக்கோளோடு ஒரு நாள் தியானத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த தியானத்தை நமக்கு வழிநடத்துவதற்கு நம்முடைய மறை மாவட்டத்தில் கடையம் பங்கில் பணிபுரிகின்ற திருச்சிலுவை சபை ஹோலி கிராஸ் ஃபாதர்ஸ் சபையை சார்ந்த அருட்பணி பிலமோன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். தன்னுடைய ஜெப அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம்மை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இயேசுவின் பாதத்தண்டை நம்மை அழைத்து செல்ல இன்று அவர்கள் நமக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். எனவே அனைவருடைய பெயரால் தந்தை அவர்களை மகிழ்வோடு நான் வரவேற்கின்றேன். நம்ம மக்களை தான் காரணம். என்ன இன்னும் நேரம் ஆகலை போல, விடியலை போல்கன்னு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட நம்ம தியானத்தை தொடங்குவோம். வந்து சேரட்டும். எல்லாமுள்ள இறைவனாகிய தந்தை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கப் போகின்றார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போது அனைவரும் கண்களை மூடி நம் ஒவ்வொருவருக்காக ஜெபிப்போம். இந்த தியானத்திலே நானும் உங்களோடு தியானிக்க இருக்கின்றேன். உங்களுக்காகவும் எனக்காகவும் இப்பொழுது நம் அனைவரும் கண்களை மூடி தூய ஆவியாரின் துணையை வேண்டி ஜெபிப்போம். கண்களை மூடிய வண்ணமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நம் ஒவ்வொருவருக்கும் விட்டு சென்ற இந்த அன்பின் வெளிப்பாடாக நம் அனைவரும் இங்கு கூடியிருக்கின்றோம். தூய ஆவியாரின் துணையை நாம் அனைவரும் நாடுவோம். நமத்திலே தூய ஆவியார் அசைவாடி கொண்டிருக்கின்றார். வல்ல செயல்களையும் நல்ல செயல்களையும் நம் மத்தியிலே அவர் இன்று செய்ய இருக்கின்றார். அதற்காக நாம் அனைவரும் உருக்கமாக கண்களை மூடி அந்த தூய ஆவியாரின் துணையை வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆவியான தெய்வமே அசைவாடுமே என்ற பாடலை பாடி நம் அனைவரும் தூய ஆவியானவரின் துணையை நாடுவோம். அசைவாடுமே அருள்பொழியின் தெய்வனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே அருள்கொடையின் தீபமே ஆட்கொள்ளுமே. வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே, வாருமாவியே தூயாவியே. அனைவரும் இணைந்த வண்ணமாக
தூய ஆவியாருக்கு நம்முடைய நன்றி மாலையை செலுத்தும் வண்ணமாக நம் அனைவரும் இணைந்து கைகளை தட்டிய வண்ணமாக தூய ஆவியாரின் அருளை வேண்டி ஜெபிப்போம். சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆன்மாவின் ஆன்மாவின் அன்பினாவியே சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா. ஆவியான தெய்வமே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரே துணையாளர் இந்த தூய ஆவியார். தூய ஆவியார் இருக்கும் இடத்திலே நிறைவான ஆசீர்வாதமும் வாழ்த்துகளும் எப்பொழுதும் இருக்கும் என்று நாம் நினைவுமே. துணையாக என் வாழ்வில் பொழிந்திடுமையா. தூயதேவன் பேரொளி எம்மில் மாறுமே. துணையாக என் வாழ்வில் பொழிந்திடுமையா. துணையாக என் வாழ்வில் பொழிந்திடுமையா. துணையாக என் வாழ்வில் பொழிந்திடுமையா. ஆவியான தெய்வமே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. செய்திடுமையா. அன்பினால் அபிஷேகம் செய்திடுமையா. ஆவியான தெய்வமே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. அனைவரும் இணைந்து பாடுவோம். வாடுவே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே.
அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே. அருள்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. கண்களை மூடிய வண்ணமாக இப்போது நம் மத்தியிலே எழுந்திருக்கும் இந்த ஆவியானவரை நாம் அனைவரும் உணர்வோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகை விட்டு சென்ற பொழுது, உங்களுக்கு நான் ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி இந்த ஆவியின் கொடையை நம்மளுக்கு கொடுத்தார். இந்த ஆவியார் நம்மை முழுவதுமாக இப்பொழுது ஆட்கொண்டிருக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நல்ல நாளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காக கொடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இங்கு நம் அனைவரையும் அனைத்து இடையூறுகளுக்கு மத்தியிலும் நம்மை அழைத்து வந்த இந்த உன்னத தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்துவோம். என்றும் 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 இன்றும் எப்பொழுதும் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் உற்ற நண்பராகவும் இருந்து வரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நமது மேலான நன்றியை செலுத்துவோம். இப்பொழுது அனைவரும் கண்களை துறந்த வண்ணமாக, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நாளிலே நீங்களும் நானும் இந்த ஒரு தியானத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆவியானவர் மூலமாக அபிஷேகம் செய்தார். இன்றைய நாளிலே நாம் செய்ய போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் தூய ஆவியாரையும் ஆராதித்தோம். அடுத்ததாக நாம் அனைவரும் கடவுளின் அன்பு எவ்வாறாக இருக்கின்றது, இயேசுவின் அன்பு எவ்வாறாக இருக்கின்றது, மேலுமாக நாம் ஒவ்வொருவரும் அந்த கடவுளின் அன்பையும் இயேசுவின் அன்பையும் யார் மூலமாக பெற்றுக்கொள்கின்றோம், அந்த அன்பு யார் மூலமாக நமக்கு வெளிப்பட போகின்றது என்று நாம் அனைவரும் தியானிக்க இருக்கின்றோம். அடுத்ததாக நம் அனைவரும் ஒப்புரவு அருள் சாதனத்திற்கு நம்மையே தயாரிக்க இருக்கின்றோம். சிலுவையிலே தனது உயிரை நமக்காக கொடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரின் பாடுகளின் மூலமாக நாம் அனைவரும் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்திலே தயாரிக்க இருக்கின்றோம். மேலுமாக நாம் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்துணை வல்லமை மிக்கவர் என்று நாம் அனைவரும் சுவைத்து பார்க்க போகின்றோம். குணமளிக்கும் வழிபாடு. நீங்கள் அனைவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றீர்கள். அத்துடன் நம் அனைவரும் திருப்பலிக்கு நாம் நுழைவோம். இப்பொழுது நம் அனைவரும் முழங்கால் படியிட்டு நம் மத்தியிலே வர இருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றி நவிழ்வோம்.
நமத்திலே வீற்றிருக்கின்ற இந்த நற்கருணை நாதரை நாம் அனைவரும் உற்று பார்ப்போம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் மத்தியிலே இன்று அவர் செய்ய இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரின் கண்ணீரை இன்று துடைக்க இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை நாதர் நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார். இந்த நற்கருணை நாதரை நாம் அனைவரும் ஒரு நிமிடம் உற்று பார்ப்போம். அவரிடமிருந்து வரும் ஒவ்வொரு கதிரும் நம்மை குணமாக்க வல்லது. திருத்தூதர் பணிகள் நூலிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். பேதுரு ஒரு ஏழையிடம் சென்ற பொழுது பேதுருவிடம் அந்த ஏழை, ஐயா, எனக்கு உங்களால் முடிந்த அளவு உதவி செய்யும் என்று கேட்கின்றார். அதற்கு பேதுரு, என்னிடம் பொன்னோ பொருளோ ஒன்றும் கிடையாது, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் சொல்கின்றேன், எழுந்து நட என்று சொன்ன பொழுது அந்த கால் ஊனமுற்றோர் எழுந்து நடந்தார் என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம் மத்தியிலே இருப்பது ஒரு சாதாரண மனிதர் அல்ல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிகாரம் கொண்டிருக்கும் ஒரு உன்னத தெய்வம். இவர் நினைத்தால் அனைத்தும் நம் வாழ்விலே நடக்கும். அனைத்தையும் நம் மத்தியிலே நிறைவேற்றும் வல்லமை உடையவர் இந்த நற்கருணை நாதர். இவரை நாம் இந்த வேளையிலே நம் இதயங்களிலே ஏற்போம், நமது உள்ளங்களிலே இவரை நாம் ஏற்போம். நாம் எதற்காக இந்த தியானத்திற்கு வந்திருக்கின்றோமோ அனைத்து குறைகளையும் தேவைகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக சமர்ப்பிப்போம். இந்த தியானம் முடிந்து செல்லும் பொழுது நாம் அனைவரும் மன அமைதியுடனும் நிறைவான ஆசீர்வுடனும் நாம் செல்ல இருக்கின்றோம். நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாக இருப்பது நம்பிக்கை. நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு நாம் கேட்க வேண்டும், நம்பிக்கையோடு நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுது நாம் நம்பிக்கையோடு கேட்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். எப்பொழுது நாம் விசுவாசத்தோடு கேட்கின்றோமோ அப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் அவர் தொட்டு குணப்படுத்துவார். நம்பிக்கையால் வென்றவர்களை நாம் திருவிவிலியத்திலே எத்தனை பேரை நாம் பார்க்கின்றோம். நூற்றுவ தலைவர், ஐயா, நீர் என் இல்லம் வர நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல அருளும், எனது மகன் குணமடைவான் என்று சொன்ன பொழுது அந்த வேளையிலே அந்த நொடி பொழுதிலே அவரை அவர் குணமாக்கினார். எத்துணை வல்லமை மிக்கவர், எத்துணை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவர். இன்று நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார். இன்று நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக தொட இருக்கின்றார். மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொன்ன தெய்வம் இது நம் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முகத்திலே சந்தித்து நம் கவலைகளை கேட்க இருக்கின்றார். நம்முடைய கஷ்டங்களை துடைக்க இருக்கின்றார். நம்முடைய கண்ணீர்களை அவர் துடைக்க இருக்கின்றார். நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் கேட்க வேண்டும், நம்பிக்கையுடன் அவரை நாம் நாட வேண்டும், நம்பிக்கையுடன் நாம் அவரை தேட வேண்டும். உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை காத்திடு இறைவா என்ற பாடலை பாடி நம்மிலே எழுந்திருக்கும் இந்த நற்கருணை நாதரை
நாம் அனைவரும் துதித்து மகிழ்வோம். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. நம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கேட்போம். இன்று நம் அனைவரையும் தனது சிறகுகள் நிழலில் நம்மளை அவரை காக்கப் போகின்றார், அரவணைக்கப் போகின்றார். மகிழ்ச்சியுடன் இணைந்து நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்போம். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் வலையினில் நனைந்தார் நாளையம் புனிதம் அருளும். கருணையின் வலையினில் நனைந்தார் நாளையம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அது இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானவர் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானவர் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்கனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும்
போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அனைவரும் அமர்வோம். இந்த அருமையான வேளையிலே நாம் இப்பொழுது கடவுளின் அன்பு எவ்வாறாக இருக்கின்றது என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக நான் உங்கள் அனைவரையும் ஒருவரை ஒருவர் பார்த்து கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார் என்று சொல்லுங்கள். நீங்கள் முறைத்து கொண்டோ உங்களுடைய பகைமையை வைத்து கொண்டோ கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார் என்று சொல்லாமல் சிரித்து கொண்டு புன்னகையோடு ஒருவரை ஒருவர் நாம் திரும்பி பார்த்து கடவுள் உங்களை அன்பு செய்கின்றார், கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார் என்று சொல்வோமா? அனைவரும் திரும்பிக் கொண்டு கடவுள் உன்னை அன்பு செய்கின்றார். யார் யார் கடவுள் உங்கள் அனைவரையும் அன்பு செய்கின்றார் என்று உறுதியுடன் நம்புகின்றீங்களா? கை தூக்குங்க. நான் தூக்குறேன். ஃபர்ஸ்டா 2 கை. கடவுள் என்னை நிறைவாக அன்பு செய்கின்றார் என்றெல்லாம் கை தூக்குங்க. எஸ். கடவுள் என் குடும்பத்தை நிறைவாக அன்பு செய்கின்றார் எல்லாம் கை தூக்குங்க. வெரி குட். ஆம், அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் கடவுளின் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றோம். கடவுளின் நிறைவான அருளை நாம் பெற்றிருக்கின்றோம். இதைத்தான் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 1:1 யாராவது எடுத்து படிக்க முடியுமா? தொடக்க நூல் 1:1. நன்றி நன்றி. கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கின்றார். அதிலே மண்ணுலகம் வெறுமையாக இருப்பதை அவர் காண்கின்றார். எப்படி இருப்பதை அவர் காண்கின்றார்? வெறுமையாக இருப்பதை அவர் காண்கின்றார். தனிமையாக இருப்பதை அவர் காண்கின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணுலகம் நிறைவாக இருப்பதையும் மண்ணுலகம் வெறுமையாக இருப்பதையும் அவர் காண்கின்றார். அவர் அதை கண்ட பொழுது உலகத்தை படைக்க ஆரம்பிக்கின்றார். முதலாவதாக ஒளியை படைக்கின்றார். எதற்காக நம் ஆண்டவராகிய கடவுள் ஒளியை படைக்க வேண்டும்? முதலில் மனிதரை படைத்திருக்கலாமே, எதற்காக அவர் ஒளியை படைத்தார் என்றாவது நாம் சிந்தித்ததுண்டா? ஏனெனில் இந்த மண்ணுலகம் இருளால் மூடப்பட்டிருப்பதை அவர் காண்கின்றார். இருளால் சூடியிருப்பதை அவர் காண்கின்றார். இருளை ஒளிப்பதற்காக அவர் ஒளியை படைக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் நாம் பல நேரங்களிலே தனிமையாகவும் வெறுமையாகவும் இருக்கின்றோம். என்னுடைய வாழ்விலே நான் கல்லூரி படிக்கும் பொழுது 2வது வருட இறையியல் நான் படிக்கும் பொழுது முதல் 3 மாதங்கள் நன்றாக இருந்தது. அடுத்த 3 மாதங்கள் எனக்குள்ளே ஒரு வெறுமையான அனுபவம் உருவாகியது.
எனக்குள்ளே ஒரு தனிமையான அனுபவம் உருவாகியது. யாரும் இல்லாத நிலை எனக்குள்ளே உருவாயிற்று. ஏனென்றால் அந்த 3 மாதங்கள் நான் ஜெபிக்க போகவில்லை. நான் எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. எனக்குள்ளே ஒரு வெறுமையான அனுபவம் உருவாகியது. ஒரு தனிமையான அனுபவம் உருவாகியது. ஏனென்று பார்க்கையிலே அந்த அனுபவமும் அந்த உருமாற்றமும் நான் வெறுமையாக என்னை கொண்டதினால் வந்த அந்த அனுபவம், நான் தனிமையாக என்னை கொண்டதினால் வந்த அந்த அனுபவம். அன்புக்குரியவர்களே, அனைவரும் இருந்தார்கள். 3 மாதத்திற்கு பின்பு எப்படி என்னுடைய அனுபவம் இருந்ததோ அதே அனுபவம் தான் இப்பொழுதும் இருந்தது. ஆனால் நான் அந்த இடத்திலிருந்து நான் என்னை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தேன். நான் அந்த இடத்திலிருந்து என்னை பிரித்திருந்தேன். நான் அந்த இடத்திலிருந்து என்னை வெகு தூரம் அழைத்து சென்று விட்டேன். அதனால் தான் அந்த வெறுமையையும் அந்த தனிமையையும் நான் உணர்ந்தேன். யாரும் இல்லாத நிலையை நான் உணர்ந்தேன். நம்முடைய வாழ்விலும் அனைவரும் நம்மோடு இருப்பார்கள். நாம் எப்பொழுது அவர்களை விட்டு விலகி செல்கின்றோமோ அப்பொழுதுதான் அந்த வெறுமையையும் தனிமையையும் நாம் உணர்வோம். ஆனால் நாம் பல நேரங்களிலே என்ன நினைக்கின்றோம்? எனக்கு யாருமே இல்லையே, என்னை யாருமே அன்பு செய்ய மாட்டேங்கிறாங்களே, என்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே என்று நாம் நினைக்கின்றோம். அது தவறு மக்களே. நாம் அந்த நிலையிலிருந்து நம்மை நாம் தூரமாக எடுத்துச் செல்வதன் மூலமாகத்தான் அந்த தனிமையையும் அந்த வெறுமையையும் நாம் உணர்கின்றோம். இன்றிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் அந்த தனிமையையும் வெறுமையையும் விட்டொழிய வேண்டும் என்று நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வெறுமையை போக்குவதற்காக ஒளியை கொடுத்தது போல இன்று நாம் அனைவரும் இந்த வெறுமையை போக்குவதற்காக நம் அனைவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தர இருக்கின்றார். மேலுமாக அவர் ஒளியை படைத்த பிறகு நீரையும் நிலத்தையும் கடலையும் படைக்கின்றார். அதற்கு பின்பாக அவர் விலங்குகளையும் செடி கொடிகளையும் படைக்கின்றார். மேலுமாக பகலையும் இரவையும் அவர் தனித்தனியாக பிரிக்கின்றார். விலங்குகளையும் பறவைகளையும் அவர் படைக்கின்றார். இறுதியாக மனிதரை படைக்கின்றார். தனது படைப்பின் சிறந்த படைப்பாக நம் ஒவ்வொருவரையும் படைக்கின்றார். ஏனென்று சொல்ல முடியுமா? இதற்காக தனது படைப்பின் சிறந்த படைப்பாக நம் ஒவ்வொருவரையும் அவர் படைத்தார் என்று நாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொல்ல முடியுமா? யாராட்டும் ஒருத்தவங்க? வெரி குட், கை தட்டலாமா? நம்மை அவர் எப்படி படைத்தார்? அவருடைய உருவிலும் சாயலிலும் படைத்தார். நாம் எப்படி இருக்கின்றோம்? கடவுளின் சாயலில் இருக்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் முழு முதல் காரணமாக இருக்கின்றது. கடவுள் நம்மை நிறைவாக அன்பு செய்கின்றார் என்பதற்கு முழு முதல் காரணமாக இருக்கின்றது. நம் கடவுள் மனிதரை படைக்கும் பொழுது ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார். ஆண் தனிமையிலே இருப்பதை அவர் உணர்ந்து பெண்ணை துணையாக அவர் படைக்கின்றார். ஆணின் விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரையும் அவர் சிறந்த படைப்பாக படைத்து நம் ஒவ்வொருவரிடையும் அவர் ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். என்ன கட்டளையை அவர் கொடுக்கின்றார்? நீங்கள் இந்த மண்ணுலகை பலுகி பெருக செய்யுங்கள். நம் அனைவருக்கும் அனைத்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இந்த மண்ணுலகை பலுகி பெருக செய்ய அவர் நம்மை அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நம்முடைய குடும்ப வாழ்விலும் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்தையையும் தாயையும் அழகான பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கொடுத்து
நம் ஒவ்வொருவரையும் பலுகை பெருக அவர் செய்கின்றார். ஆனால் எப்படி அவர்கள் பாவ நிலையில் விழுந்தது போல நாமும் பல நேரங்களிலே பாவ நிலையில் விழுகின்றோம். எப்படி பாம்பின் மூலமாக இந்த உலகிற்கு பாவம் வந்ததோ அதுபோல நம்முடைய வாழ்விலும் பல இன்னல்கள் மூலமாகவும் பல இடுக்கார்கள் மூலமாகவும் இந்த உலகிற்கு பாவம் வருகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்தை நாம் ஒழிக்க வேண்டுமெனில் நாம் யாரை நாட வேண்டுமெனில் நம் அன்பு இயேசுவை நாம் நாட வேண்டும். நாம் யாரை நாட வேண்டுமெனில் நமக்காக சிலுவையிலே மரித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் நாட வேண்டும். இந்த படைப்பிற்கு மாற்று கருத்தாக அறிவியல் ஒரு படைப்பை சொல்கின்றது. உங்கள் அனைவருக்கும் பிக் பேங் தியரி என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டது என்பதற்கு அறிவியல் பூர்வமாக அவர்கள் பிக் பேங் தியரி என்று சொல்கின்றார்கள். உலகில் ஒரு அணு இருந்தது. அந்த அணு உடைந்து சிதறி பல சில்லுகளாக பல சிதறுகளாக சிதறி பல இடத்திலே விழுந்தது. அது உலகமாக தோன்றியது என்று சொல்வார்கள். ஆனால் தொடக்கத்தில் ஒரு அணு இருந்தது என்று சொல்வார்கள். நம்முடைய நம்பிக்கை, அறிவியல் பூர்வமாக நம்முடைய நம்பிக்கை எவ்வாறு இருக்க வேண்டுமெனில் அந்த தொடக்க அணுவையும் உருவாக்கியவர் நம் கடவுள். அந்த தொடக்க அணுவையும் நமக்காக படைத்தவர் அந்த கடவுள். நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக அன்பு செய்கின்றார். அதன் மூலமாக அவர் அந்த அணுவை படைத்தார். எப்படி ஒரு சிற்பி சிலையை செதுக்குகின்றாரோ அதை போல நம் ஒவ்வொருவரையும் அவர் சிற்பமாக கொண்டு நம்மை செதுக்கி இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் குணநலங்களை அவர் கொடுத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒரு சிற்பியின் கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு சிற்பி பல ஆண்டுகளாக முயற்சி செய்து ஒரு சிற்பத்தை உருவாக்கினார். அந்த சிற்பம் ஒரு சிறிய தவறின் மூலமாக அந்த சிற்பத்தின் அழகை அது இழக்கின்றது. மீண்டுமாக அந்த சிற்பி அந்த சிற்பத்தை செதுக்கி அந்த சிற்பத்தை ஒரு அழகான சிற்பமாக மாற்றுகின்றார். அதை போல நம் ஒவ்வொருவரையும் அன்பின் பிள்ளைகளாக மாற்றுவதற்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் தினமும் செதுக்கி கொண்டே இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் தினமும் நிறைவாக ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். நம் அனைவரும் அந்த அன்பை உணர்ந்து வாழ்கின்றோமா? அந்த அன்பை நாம் ஏற்று வாழ்கின்றோமா என்று நாம் அனைவரும் இந்த வேளையிலே சிந்திக்க வேண்டும். மேலுமாக இணைச்சட்டம் 7:6 இணைச்சட்டம் 7:6 நாம் யாருக்கு சொந்தமாக இருக்கின்றோம் என்று இந்த குறிப்பிலே நம் கடவுள் நமக்கு குறிப்பிடுகின்றார். எப்படிப்பட்ட மக்களினங்கள் நாமல்? தூய மக்களினங்கள். மேலுமாக நாம் அனைவரும் கடவுளின் சொந்த மக்கள். கடவுளின் சொந்த மக்கள். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்தார். அதன் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் சொந்த மக்களாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். மேலுமாக நம் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் என்று சொல்கின்றார். 1 பேதுரு 2:9 வாசிப்போம். 1 பேதுரு 2:9
ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரமினர்கள். நாம் அனைவரும் ஏனோ தானவன இந்த கிறிஸ்துவ சமுதாயத்திற்குள் நாம் வந்துவிடவில்லை. நாம் அனைவரும் எங்கிருந்தோ எடுக்கப்பட்ட மக்கள் அல்ல. மாறாக முதலாவதாக நாம் அனைவரும் கடவுளின் வழிமரபினர்கள், கடவுளின் சொந்த மக்கள், மேலுமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கின்றோம். இதை ஆங்கிலத்தில் chosen race என்று சொல்வார்கள். நம் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நம் அனைவரையும் செதுக்கி ஒரு சிற்பமாக நம் கடவுள் நம்மை வைத்திருக்கின்றார். இதன் மூலமாக அவர் நம்மை எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்று நமக்கு அவர் வெளிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டோம் என்பதற்கு எசாயா 1:5 நாம் வாசிப்போம். எசாயா 1:5. எசாயா 1:5. எரோமியா 1:5 படிங்கள். எரோமியா 1:5. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நாம் தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே தேர்ந்தெடுத்தார். நம் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவர் திருநிலைப்படுத்தியிருக்கின்றார். பங்கு தந்தையின் வேண்டுகோளாக இருப்பது, ஒப்புரவு அருள் சாதனத்திற்கு குருக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒப்புரவு அருள் சாதனத்தை மேற்கொள்பவர்கள் குருக்களிடம் சென்று ஒப்புரவு அருள் சாதனத்தை மேற்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவரையும் அவர் தாய் வயிற்றின் உருவாகும் முன்னே தெரிந்திருக்கின்றார், அறிந்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவர் திருநிலைப்படுத்தி இருக்கின்றார். மேலுமாக நாம் ஒவ்வொருவரையும் தனது கரங்களிலே அவர் பொதித்து வைத்திருக்கின்றார். நம்மை தேர்ந்தெடுத்தார். எப்பொழுது தேர்ந்தெடுத்தார்? தாய் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை தேர்ந்தெடுத்தார். அதற்கு பிறகு அவர் நம் ஒவ்வொருவரையும் தனது இரு கரங்களிலே அவர் புரிந்து வைத்திருக்கின்றார். மேலுமாக அவர் நம்மை எவ்வாறு அன்பு செய்கின்றார் என்று எசாயா 49:15 நாம் வாசிக்க கேட்கின்றோம். எப்படி வச்சிருக்கார் நம்ம கடவுள்? பால் குடிக்கும் உன்னை உனது தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம் கடவுள் வல்லமை மிக்கவர், ஆசீர்வாதத்தையும் அருளையும் பொழியக்கூடியவர். நம்மை ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுத்தார். தாய் வயிற்றின் உருவாகும் முன்னே அவர் தேர்ந்தெடுத்தார். தாய், உன்னை பெற்றெடுத்த தாய் உன்னை உதறி தள்ளிவிட்டாலும் அவர் நம்மை உதறி தள்ள மாட்டார். அன்புக்குரியவர்களே, இதை நாம் அனைவரும் மோசே வழிநடத்திய அந்த இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். 430 ஆண்டுகள் சிறைப்பட்டு ஒடுக்கப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி கிடந்த இஸ்ரேல் மக்களை கடவுளாகிய ஆண்டவர் மோசே வழியாக
கானா தேசத்திற்கு அழைத்து சென்றார். பார்வோனின் அடிமைத்தனத்திலே ஆட்கொண்ட அந்த மக்களை கடவுள் மீட்டெடுத்து, நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகள், உங்கள் அனைவரையும் நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று சொல்லி அவர்களை வழிநடத்தி அழைத்து சென்ற தெய்வம் இன்று நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் தயாராக இருக்கின்றார். அவருடைய அன்பை அவர் நிறைவாக நம் ஒவ்வொருவருக்கும் பொழிகின்றார். அவருடைய அன்பை நிறைவாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் தெரிவிக்கின்றார். மேலுமாக கடவுள் இந்த உலகிலே பல விதத்திலே பல மனிதர்களின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தார். இறைவாக்கினர்கள், நீதி தலைவர்கள், மேலுமாக எத்தனையோ பேர் முன்பாக எத்தனையோ பேர் மூலமாகவும் கடவுள் நம்மை அன்பு செய்தார். இருப்பினும் 1400 ஆண்டுகள் கடவுள் அமைதியாக இருந்தார். 1400 ஆண்டுகள் கடவுள் அமைதியாக நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்தார். முன்பாக ஒவ்வொரு இறைவாக்கினர் மூலமாக அவர் நம்மை அன்பு செய்தார். அது வெளிப்படையாக வெளிப்பட்டது. 1400 ஆண்டுகள் கடவுள் நம்மை அமைதியிலே அன்பு செய்தார். ஆனால் அது வெளிப்படையாக வெளிப்படவில்லை. ஆனால் அவர் நம்மை அன்பு செய்தார். அதற்கு சாட்சியாக தனது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகிலே அவர் பிறக்கச் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் ஒரே பிள்ளையாக இருந்தால் நாம் அவரை குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு படிப்பதற்கு நாம் அனுப்புவோமா? இல்லை, தயங்குவோம். என்னுடைய சந்ததி எவ்வாறாக வளரும், இதற்கு பின்பாக என்னுடைய வழிமரபு எவ்வாறாக இருக்கும் என்று நாம் சிந்திப்போம். ஆனால் கடவுள் இந்த உலகின் மீது கொண்டிருந்த அன்பால் தனது ஒரே மனிதனை, தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். நிறைவான அன்பை கொண்டிருந்த நம் கடவுள் நம் ஒவ்வொருவரும் மீதுள்ள அன்பின் மூலமாக அவர் தனது ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பினார். இப்பொழுது நாம் அனைவரும் இறைவனின் அன்பு, கடவுளின் அன்பு எவ்வாறாக இருந்தது என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வாறாக இருக்கின்றது என்று நாம் பார்க்க போகின்றோம். நம் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கும் இந்த ஆண்டவர், இந்த இயேசு இப்பொழுது கூட நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்திலே வழிநடத்த அவர் தயாராக இருக்கின்றார். கடவுள் கொண்டிருந்த அனைத்து குணநலங்களையும் நம் ஆண்டவராகிய இயேசுவும் கொண்டிருந்தார். கடவுள் கொண்டிருந்த அனைத்து வல்ல செயல்களையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கொண்டிருந்தார். ஆனால் கீழ்ப்படிதலின் மூலமாக, தாழ்ச்சியின் மூலமாக இந்த மண்ணுலகிலே ஒரு சாதாரண மனிதனாக பிறக்கின்றார். இந்த மண்ணுலகிலே ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போலவே வாழ்ந்தார். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம் கூடவே நம்மோடு அவர் பயணித்தார். நம்முடைய இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் அவர் நம்மோடு இருந்தார். நாம் திருவிவிலியத்திலே அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 30 ஆண்டுகள் தந்தைக்கும் தாய்க்கும் சேவை செய்து வாழ்ந்தார். அவரது குலத்தொழிலாக இருந்தது தச்சு தொழில். அந்த தச்சு தொழிலை தனது தந்தையோடு செய்து அவர் தாழ்ச்சியின் மேன்மையை வெளிப்படுத்தினார். கடவுளின் ஒரே மகன், அருளையும் ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்றிருந்த அவர் கீழ்ப்படிதலின் மூலமாக இந்த மண்ணுலகிலே வந்து ஒரு சாதாரண தச்சு தொழிலை செய்தார்.
எவ்வாறாக நம் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்திருக்கின்றார், எவ்வாறாக நம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கின்றார் என்று நாம் அனைவரும் பார்க்க வேண்டும். அவரது அன்பின் உச்சமாக இருப்பது தனது இரு கரங்களையும் விரித்து சிலுவையிலே நம் ஒவ்வொருவரின் பாவத்திற்காகவும் நமது ஒவ்வொருவரின் மீட்பிற்காகவும் சிலுவையிலே இரு கரங்களையும் விரித்து நமக்காக அவர் உயிர் கொடுக்கின்றார். இதைத்தான் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 5-11 நாம் வாசிக்கின்றோம். யாராவது ஒருவர் 5-11 பிலிப்பியராகமும் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 5-11 எவ்வாறாக அவர் இந்த சாவை ஏற்கின்றார் என்று அங்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இயேசு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, எத்துணை எத்துணை அருமை அவருடைய அன்பு என்று நாம் பார்க்க வேண்டும். மேலுமாக இவர் இந்த உலகிலே செய்த நன்மைக்கு இறை தந்தை அவருக்கு என்ன பரிசு கொடுக்கின்றார் என்று நாம் அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 8-9 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். எப்பெயருக்கும் மேலான பெயரை நம் ஆண்டவர் இயேசுவுக்கு கடவுள் கொடுக்கின்றார். விண்ணுலகமும் மண்ணுலகமும் அவர் பெயருக்கு மண்டியிடுமாறு அவர் செய்கின்றார். நாம் இப்பொழுது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக உருமாறி இருக்கின்றோம், உருவெடுத்திருக்கின்றோம் என்பதற்கு யார் காரணம் என்றால் நம்மோடு வீற்றிருக்கும் இந்த அன்பு தெய்வம்தான். நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக அன்பு செய்து தனது உயிரையே கொடுத்து நம் அனைவரையும் பாவத்திலிருந்து மீட்டிருக்கும் இந்த உன்னத தெய்வம்தான் காரணம். அன்புக்குரியவர்களே, இதை நாம் உணர்ந்து வாழ்கின்றோமா என்று நாம் சிந்திக்க பார்க்க வேண்டும். மீண்டுமாக அந்த பாவ நிலைக்கே நாம் போகின்றோமா? இல்லை, நம் ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து மீட்டு விட்டார் என்று நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நான் நன்றி நவிழ்கின்றோமா என்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலுமாக அந்த கடவுளின் அன்பு, அந்த இறைவனின் அன்பு இந்த உலகிலே நமக்கு யார் மூலமாக கிடைக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க போகின்றோம். யார் மூலமாக கிடைக்கின்றது என்றால், இன்று கூடியிருக்கும் நம் ஒவ்வொருவரின் மூலமாக அந்த கடவுளின் அன்பும் இறைவனின் அன்பும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய தந்தையின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் நம்முடைய சகோதரர்கள் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் உற்ற நண்பர்கள் மூலமாகவும் நமக்கு இந்த கடவுளின் அன்பு கொடுக்கப்படுகின்றது. நான் உங்களோடு என் வாழ்விலே கடவுளின் அன்பை நான் எவ்வாறு பெற்றேன் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கடவுளின் அன்பை நான் பல விதத்திலே பெற்றிருக்கின்றேன். என் மனதிலே இன்னும் ஆழமாக இருப்பது எனது தந்தையின் மூலமாக நான் கடவுளின் அன்பை பெற்றேன். நான் ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தை சார்ந்தவன்.
எங்களுடைய தொழிலாக இருப்பது மீன் பிடிப்பது. தினம்தோறும் என் தந்தை மீன்பிடிக்க சென்று விடுவார். நான் எனது தந்தைக்கு காலையிலே உணவு எடுத்து செல்ல கடற்கரைக்கு செல்வேன். ஒவ்வொரு நாளும் நான் செல்லும் பொழுது உணவை கொடுத்துவிட்டு நான் அப்படியே தந்தையிடமிருந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ பெற்றுக்கொண்டு திரும்ப வந்து விடுவேன். ஆனால் அன்று தந்தை என்னிடம் சொன்னது, மகனே, வேலை முடிந்தது, நாம் இருவரும் சேர்ந்து வீட்டிற்கு செல்வோம் என்று சொன்னார். நான் ஓகே, சேர்ந்து செல்வோம் என்று நினைத்து கொண்டு படகிலே ஏறி உட்கார்ந்து தந்தையோடு நான் கரைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அன்று பார்த்தால் கடலின் ஆழம் அதிகரித்தது. எப்பொழுதும் இருந்த கடல் சற்று வித்தியாசமாகவும் சற்று ஆழமாகவும் காட்சியளித்தது. அந்த நேரத்திலே நான் சிறுவனாக இருந்த பொழுது என்னால் அந்த கடலிலே இறங்கி நடந்து செல்ல முடியாது. என் தந்தை என்ன செய்தார் என்றால், தனது தோளிலே என்னை சுமந்து என்னை கரையிலே விட்டு சென்றார். பார்த்த அனைவரும் கேலி செய்தார்கள். பார்த்த அனைவரும் எப்படிப்பா இப்படி பண்ற அப்படின்னு கேலி செய்தார்கள். அந்த நேரத்திலே என் தந்தை என்னை நிறைவாக அன்பு செய்தார். அந்த நேரத்திலே எனது தந்தை என்னை நிறைவாக தனது கடவுளின் அன்பை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, நான் தோளிலே இருக்கும் பொழுது தண்ணீரின் நிலை எவ்வாறாக இருந்தது என்றால், தந்தைக்கு கழுத்து வரை இருந்தது, என்னுடைய கால்கள் தண்ணீரிலே பட்டது. தந்தை வெறும் தனது தலையை மட்டுமே மேலே எழுப்பி அவர் நடந்து சென்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக கடவுளின் அன்பை உண்மையாகவே உணர்ந்திருப்போம். நம்முடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக கடவுளின் அன்பை நாம் உண்மையாகவே உணர்ந்திருப்போம். இதை நாம் அனைவரும் உணர்ந்து வாழ வேண்டும். கடவுள் திடீரென்று காட்சி கொடுத்து நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்ல மாட்டார். நம்முடைய சகோதரர் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் இங்கு குழும்பி இருக்கும் நம் ஒவ்வொருவரின் மூலமாகவும் கடவுள் நம்மை நிறைவாக அன்பு செய்கின்றார் என்று நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்பாடின் உச்சமாக இருப்பது நாமும் அவர்களை அன்பு செய்ய வேண்டும். நாம் எப்பொழுது பிறரை அன்பு செய்கின்றோமோ அதே அன்பு நமக்கு நிறைவாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் பல முறை கடவுளின் அன்பை உணர்ந்திருப்பீர்கள். இப்பொழுது உங்களில் ஒருவரோ இருவரோ எவ்வாறாக கடவுளின் அன்பை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள் என்று இந்த நேரத்திலே நீங்கள் சாட்சி நவிழ்ந்தால் நன்றாக இருக்கும். என்னால் இந்த தியானம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஒரு தியானமாக இருக்கின்றது. எனக்கும் இந்த தவ காலத்திலே ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, உங்களுள் ஒருவரோ இருவரோ மைக்கு முன்னாடி வந்து எப்படி கடவுளின் அன்பை நீங்கள் சுவைத்தீர்கள் என்று இந்த மக்களுக்கு சொன்னீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்களும் நிறைவான ஆசீர்வாதத்தில் எடுத்து செல்லப்படுவீர்கள் என்ற உறுதியோடு ஒருவரோ இருவரோ யாராவது ஒருவர் உங்களுடைய தந்தை மூலமாகவோ தாய் மூலமாகவோ சகோதரர் மூலமாக ஏதாவது ஒரு விதத்திலே நீங்கள் கடவுளின் அன்பை சுவைத்திருப்பீர்கள். அதை எண்ணி பார்த்து இந்த அருமையான வேளையிலே நீங்கள் இதை சாட்சியாக வெளியே சொல்லும் பொழுது அனைவரும் நிறைவான ஆசீர்வாதத்திலே எடுத்து செல்லப்படுவார்கள்.
உங்கள் பேருமா? சுஸ்தினா மேரி. வெரி குட். சொல்லுங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. நான் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கத்தோலிக்க முறைப்படி கிறிஸ்தவ பண்புலே நல்லா வளர்த்தாங்க. கீழ்ப்படிதல், எல்லோரையும் அன்பு செய்யணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தந்து வளர்த்தது எங்கள் அம்மா அப்பா. அதே மாதிரி நான் கிறிஸ்தவ நிறுவனத்தில் தான் வேலை பார்க்கணும், அரசு பள்ளிக்கெலாம் வேலைக்கு போகக்கூடாது, அப்போ தான் மறைக்கல்வியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா வந்து அரசு பள்ளிக்கு என்னை அனுப்பலை. எனக்கு வாய்ப்பு கிடச்சதை நான் போக விடலை. அப்போ நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கும்போது எப்போவுமே மறைமாவட்ட பணிகளில் ஈடுபடுவேன். அப்போ இளைஞர் இயக்கத்துலேயும் இருந்தேன். திருச்சிக்கு ஒரு கருத்தரங்குக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ நான் லீவ் பிளேஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லோரும் முந்தின நாள் இரவே போயிட்டாங்க. இங்கேருந்து நம்ம மறை மாவட்டத்துலேருந்து போகிறவங்களாம் முந்தின நாளே போயிட்டாங்க. நான் அடுத்த நாள் காலையில் போக வேண்டியிருந்தது. அப்போ தனியாக போகணுமேனு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் தெரியாது எனக்கு. திருச்சி கருமாத்தூர் போனோம், தெரியாது. அப்போ அப்பா வந்து உன்னைய நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்துருக்கேம்மா, நீ எங்கேனாலும் தனியாக போயிட்டு வந்துடுவேன், உங்களோட கடவுள் துணையாக வராங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இங்கேருந்து பஸ் ஏறி நான் அட்ரஸ் எப்படின்னு கேட்டிருந்தேன். திருநெல்வேலி போய் போனேன். அப்போ நாகர்கோவில் பஸ்ஸில் திருநெல்வேலிக்கு, நாகர்கோவிலேருந்து வர பஸ்ஸில் திருநெல்வேலிலேருந்து யாருனே திருச்சி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல சாப்பிட நிறுத்தினாங்க. அப்போ அந்த சீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்கு எப்பவும் ஜன்னல் ஓரமாக இருக்கிறது பிடிக்கும். நான் மட்டும் இருந்தேன். ஒரு சீட்டு காலியாக இருந்தது. அப்போ அங்கேருந்து வந்த டிரைவர் வந்து என்கிட்ட வழியில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. நல்ல வயசானவங்க. திருநெல்வேலி பாப்பா, திருநெல்வேலி பாப்பான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட இறங்குனாங்க. அப்போ நீ டீ குடிக்கவாது வாரியம்மா, நான் வாங்கி தரேன், வா பாப்பா அப்படின்னாங்க. நான் இல்லை சார், இந்த வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த அடுத்து அவர் வந்து பஸ்ஸை எடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஒரு ஆள் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி தோற்றமாக தான் இருந்தார். தண்ணி அடிச்சுட்டு வந்தவர் மாதிரி இருந்தார். என் பக்கத்தில் சீட்டு காலியாக இருந்து அதில் வந்து உட்கார வந்தார். உடனே அந்த டிரைவர் சத்தம் போட்டு பின்னால் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பாப்பா நீ மட்டும்தானே இருக்க, அதனால உன் பேக்கை தூக்கி அதில் வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தனியாக போகிறமேன்னு யோசிச்சுக்கிட்டே போனேன். சரி, அந்த சமயம் எனக்கு கடவுள் அந்த டிரைவர் மூலமாக உதவி செஞ்சாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்து திருச்சியில் போய் இறங்கி நிற்கிறப்போ கருமாத்தூர் போகணும், எந்த பஸ்ஸில் போகணும்னு தெரியாது. அந்த டிரைவர்கிட்டே கேட்டு இறங்கி நிற்கிறப்போ ஒரு அம்மா வந்து பக்கத்தில் என்கிட்ட கேட்டாங்க, எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி. திருச்சி கருமாத்தூர் போகணுன்னு. நானும் அந்த ஸ்டாப்பை தாண்டி தான் போகிறேன், நீ என் கூட வா பாப்பா, என் கூடவே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டாப்பில் இறக்கி இந்த பக்கமாக தான் இளைய தீபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வழி அனுப்பி அனுப்புனாங்க. அப்போ கடவுள் என்னோட பயணம் செஞ்சுருக்காங்க. எனக்கு எப்போவுமே அந்த நம்பிக்கை உண்டு, என்னோடவே வராரு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம பங்கு பிரிஞ்ச பிறகும் நான் ஒரு 7-8 தடவை திருச்சிக்கு பிராட்டியூருக்கு பொதுநிலையினர் கருத்தாளர் பயிற்சிக்கு போனேன். அப்பவும் போகிறப்பமெல்லாம் தனியாக போகும்போது 3 தடவை நாகூர்லேருந்து அருள் சகோதரிகள் என் பக்கத்தில் உட்காந்து வந்தாங்க. அடுத்து 4 தடவை நான் தனியாக தான் போனேன். என் பக்கத்தில் உள்ள சீட்டு காலியாக இருந்து. அப்போ என்னோட நினைவில் என் கூட இயேசு இருக்காங்க, என்னோடவே அவர் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், என்னை வழி நடத்தி கூட்டிக்கிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதிகாலையில் 4 மணிக்கு அங்கே போய் இறங்குவேன். கொஞ்சம் தூரம் நடக்கணும், தனியாக தான் போகணும். ஆனால் அந்த பாதை பயமாக இருக்கும். ஆனாலும் கடவுள் என்னோடவே வராங்க அப்படின்னு சொல்லி நான் எப்பவும் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்ததை நினச்சிக்கிட்டே போவேன். கடவுள் என் கூட வராங்க, எந்த இடத்துல எனக்கு ஆபத்து வராது, என்னை வழி நடத்துவாங்க அப்படின்னு நம்பிக்கையிலே போவேன். இப்படி ஒவ்வொரு தடவையும் எனக்கு நிறைய விதமான நேரங்களில் கடவுள் என்னோடவே துணையாக இருந்து என்னை வழி நடத்தினதை நான் உணர்ந்திருக்கிறேன். நன்றி. நன்றி. கைதட்டுவோமா? நம்முடைய கரங்களை உதைத்து நம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி இறைவா, நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் உமது அன்பால் நிரப்பியதற்கு நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய தாய் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் ஒவ்வொரு நிகழ்வுகள் மூலமாகவும் எங்களுக்கு நீர் நிறைவான அன்பை பொழிந்ததற்காக நன்றி. நன்றி இறைவா, நன்றி. இப்பொழுது நாம் அனைவரும் கைகளை கீழே இறக்கி இன்னொரு சாட்சி, இன்னொருவர் உங்களுக்கு கடவுள் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் நேரம் இது. பல மனிதர்கள் மூலமாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்திருக்கின்றார். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. நாம் இப்பொழுது துணிந்து எழுந்து நாம் அவருக்கு சாட்சி சொல்ல போகின்றோம். இந்த சாட்சியின் மூலமாக மீண்டுமாக கடவுள் நம்மை நிறைவாக அன்பு செய்ய போகின்றார், நிறைவாக ஆசீர்வதிக்க போகின்றார். போன மாதம் இந்த ஃபயர் கிளாஸ்க்கு வந்திருந்தேன். அப்போது போகிற வழியில் கீழே ஏதோ ஒரு கல் தட்ட மாதிரி நான் கீழே விழுந்துட்டேன்.
விழுந்தவொடனே எனக்கு நல்ல அடி, சரியான அடி. இந்த பக்கமும் அடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து எனக்கு நல்ல அடி. நான் அப்போ நமக்கு முடியவே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நடந்து மெதுவாக போனேன். அப்போ டீச்சரும் அந்த செல்வி அவங்க கூட வந்தாங்க. அவங்க தான் தூக்கி விட்டாங்க. என்னால் எந்திரிக்க முடியல, காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், என்னால் எந்திரிக்க முடியலை. தூக்கி விட்டு காலை உதறி அதெல்லாம் வீட்டில் போய் படுத்தேன். கடவுளே நமக்கு ரொம்பலாம் வலிக்கு, என்ன செய்ய அப்படின்னு தனியாக தான் இருக்கேன். எப்படி என்ன செய்ய அப்படின்னு யோசித்து கொஞ்சம் வெந்நி வச்சு குடிச்சிட்டு படுத்திருந்தேன். கட்டில் படுத்திருக்கும் போது கட்டிலோடு என்னை இவ்வளோ தூரம் தூக்குன மாதிரி இருந்துச்சு. தூக்கி டப்புன்னு கட்டில் கீழே அதில் தூக்கி என்னை கீழே போட்ட மாதிரி இருந்துச்சு. கீழே போட்ட மாதிரி இருந்துச்சு. போட்ட உடனே எனக்கு நல்லா உடம்பு நல்லா சுத்தமாக நல்லா சுகமாயிட்டு, கால் வலி கை வலி எதுவுமே இல்லை. அது கடவுள் நன்றி சொல்கிறேன். மறுபடியும் ஒரு 15 நாள் கழித்து எதிர்த்த வீட்டில் அந்த ஒரு பிள்ளை தனியாக இருந்து, என் மகளை கொஞ்சம் பாருங்கம்மா, அவள் வெளியே போயிருந்தா, நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், என் மகளை பாருங்கம்மான்னு சொல்லியிருந்தா. சரி அப்படின்ட்டு பையா போகும்போது அதே மாதிரி அந்த எத்துச்சா தெரியல, எத்தனை மாதிரி அப்படி கீழே விழுந்தேன். அந்த பக்கமாக விழுந்தவுடனே இங்கே அடி, மூக்கில் அடி, நெத்தியில் அடி. ஆனால் எனக்கு ரத்தம் வரவே இல்லை, கொஞ்சம் கூட ரத்தம் வரல. என்ன கடவுளே நம்மளை இப்படி என்ன செய்ய அப்படின்ட்டு லேசாக தடவி விட்டு பார்த்தா ரத்தமும் இல்லை. சிஸ்டர் தான் போய் ஊசி போடுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு கடவுள் நல்லா எந்திரிச்சு வேலை செய்ய எனக்கு துணை செஞ்சார். அதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு 4 நாள் இருக்கும், என் வீட்டு உள்ள போட்டு குளிச்சுட்டு ஒரு நாய் இன்றைக்கி சோறு வைக்கன்ட்டு போன உடனே இப்படி ஒரு வலுவி அந்த பக்கமாக தூக்கி எரிஞ்ச உடனே என்ன செஞ்சேன், கடவுளே கால் ஆப்ரேஷன் பண்ண கால் நமக்கு முடிஞ்சே போச்சு, என்னவா செய்ய போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சேன். நான் எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சேன். தனியாக இருக்கும்போது யாரையும் கூப்பிடல, என்னை முடியவும் செய்யாது கூப்பிட. எழுந்திரிச்ச உடனே எந்திரிச்சு காலை நடந்து பார்த்தேன், கொஞ்சம் வலி இருந்தது. அது பிறகு கொஞ்சம் மருந்து மாத்திரை எதுவுமே போடல. 3 தினமும் கீழே விழுந்து எனக்கு எந்த மருந்து மாத்திரை எந்த ஊசியும் போடாமல் கடவுள் என்னை குணப்படுத்தி என் கால் ஆப்ரேஷன் பண்ண காலை நல்லா உயர்த்தி இன்னும் நல்லா நடக்க வச்சுருக்காரு. கடவுளுக்கு நன்றி. வெரி குட். மீண்டுமாக கைகளை உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் செய்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அவர் நம்மை நிறைவாக அன்பு செய்து தனது அன்பை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். கைகளை இறக்கி இந்த வேளையிலே நான் 2 சாட்சிகள் மட்டுமே நினைத்தேன். ஆனால் இப்பொழுது இன்னொரு சாட்சி சொல்பவர்கள் நீங்கள் தைரியமாக இப்பொழுது சொல்லலாம். இன்னொரு சாட்சி. இதனால் இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் நம் கடவுளின் அன்பை நிறைவாக பெற்றிருக்கின்றோம். அதை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும். நாம் எப்பொழுது அவருக்கு நாம் அதை நினைத்து பார்த்து நன்றி கூறுகின்றோமோ அப்பொழுதுதான் அவர் மீண்டுமாக நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை தர இருக்கின்றார். இன்னொரு சாட்சி. இயேசுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். நான் கர்ண இல்லம், அதாவது முக்குடல் பக்கத்தில் கர்ண இல்லம், தாளார்குளத்தில் வார்டன் ப்ரெஸ்டேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே எல்லா வேலையுமே நாங்கள் தான் பார்ப்போம். பசங்களை வச்சு எல்லாருமே நாங்கள் தான் பார்ப்போம். பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாமரம் அதெல்லாம் மாங்காயெல்லாம் பறிச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது மேலே வந்து ஒரு லைன், ஒரு கரண்ட் லைன், அது ஸ்டேட் டு ஸ்டேட் போகக்கூடியது, பெரிய லைன். அது வேர்ல்ஸ் வந்து அதிகமான கரண்ட் வந்து பாஸ் ஆகக்கூடியது. பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் ஏறிட்டேன் மேலே. கொப்பை அப்படி காற்றுல ஆடும்போது பார்த்தீங்கன்னா
அது எனக்கு ஃபீல் ஆகுது. நான் அப்படி கண்ணெலாம் ப்ளூ கலரில் இருக்குது. அந்த ஒயரில் பட என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, லைட்டாக அடித்தோம்னா தூக்கி எறிஞ்சிருச்சு. இப்போ வர எங்கள் வீட்டுக்கு தெரியவே செய்யாது. மாதாமா காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். ஆனால் என்னை தூக்கி எறிஞ்சது பக்கத்தில் ஒரு வைக்கப்போர் இருந்தது. அது மேலே என்னை தூக்கி எறிய போய் நான் இப்போ இங்கே உங்கள் முன்னால் அது சாட்சியாக சொல்கிறேன். மாதாம்மாவுக்கு சாட்சி இது. நான் மாதாம்மான்னு சொன்ன உடனே என்னை அதில் தூக்கி போட்டு, ஆனால் அதுலேருந்து ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. அதே லைனில் கொஞ்சம் வேகமாக காற்றடிச்சு அந்த மரமே பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு. அந்த கொப்பு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு நம்மள சைஸ் இருக்கும். அந்த மரமும் வெடிச்சிருச்சு. பக்கத்தில் ஒரு பெரிய வாழை மரம் இருந்தது. அந்த வாழை மரமே கிழிஞ்சு அப்படி 2ஆக போயிடுச்சு. அந்த வெளியே வந்த உடனே தான் எனக்கு அதை பற்றி தெரிஞ்சு, சரி இவ்வளோ ஓல்டு கரண்ட் வந்து நம்ம மேலே பிடிச்சிருந்தா நம்ம என்ன சாட்சி, நான் என்ன கதைக்கு ஆயிலாயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே இதே மாதிரி ஒவ்வொரு சாட்சி இருக்கும். ஃபாதர்ஸ் கேட்குறாங்க, கூச்சப்படாமல் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அடுத்த ஆளுக்கு சாட்சி பகரலை, நம்ம ஆண்டவருக்கும் நம்ம மாதாமாவுக்கும் சாட்சி எடுத்து சொல்லுங்கள். நன்றி. மீண்டுமாக கைகளை உயர்த்தி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் இந்த உலகம் வெறுமையாக இருப்பதை பார்த்து நம் ஒவ்வொருவரையும் அவர் படைத்து நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடுத்து நம் ஒவ்வொருவரையும் அவர் நிறைவாக ஆசீர்வதித்தார். பல ஆண்டுகளாக உலகம் வெறுமையாக இருப்பதை அவர் எண்ணி மீண்டுமாக தனது ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பினார். அவர் சிலுவையிலே தனது 2 கரங்களையும் விரித்து தனது அன்பின் வெளிப்பாடாக தனது உயிரையே நமக்காக பரிசாக கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் பல முறை பல மனிதர்களின் மூலமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பெற்றிருப்போம். அதற்காக இந்த நல்ல நேரத்திலே நாம் அனைவரும் நன்றி கூறுவோம். இந்த நல்ல வேளையிலே நாம் அதற்காக நன்றி கூறுவோம். மீண்டுமாக நம் ஒவ்வொருவரையும் பல மனிதர்கள் மூலமாக கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகின்றார். நம் ஒவ்வொருவரையும் கடவுள் பல உருவத்திலே அவர் நிறைவான அருளை பொழிய போகின்றார். அதற்காக நம்மையே நாம் தயாரித்து இந்த அருமையான வேளையிலே அவருக்கு நாம் நன்றி நவிழ்வோம். ஆமீன். இப்பொழுது அனைவரும் எழுந்து ஒரு தாய் தேற்றுவது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றுகிறார் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவர் இயேசுவை போற்றுவோம், புகழ்வோம். தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். நம் ஒவ்வொருவரையும் மார்போடு அணைக்கும் தெய்வம் இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் மார்போடு அணைக்க இருக்கின்றார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே,
ஒப்புரவு அருள் சாதனம் செய்பவர்கள் மீண்டுமாக குருக்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஒப்புரவு அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ள உங்களுடைய அன்போடு அழைக்கின்றோம். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையே நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். நம்மை ஒருபோதும் கைவிடாத தெய்வம் நம்மோடு இருக்கின்றார். நம்பிக்கையுடன் நாம் இந்த பாடலை அருளோடும் ஆசீர்வோடும் இணைந்து பாடுவோம். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அனைவரும் இணைந்து பாடுவோம். வாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் இணைந்து பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் மனவிட்டு பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் நமது கண்களை துறந்து நம் முன்னால் வீற்றிருக்கும் இந்த நற்கருணை நாதரை நாம் உற்று பார்ப்போம். உங்களுடைய மனக்கவலைகளை அவரிடம் சொல்லுங்கள். உங்களுடைய துன்ப துயரத்தை அவரிடம் வெளிப்படுத்துங்கள். உங்கள் ஆண் மனதை அறிந்திருக்கும் தெய்வம் அவரே. ஆனால் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த தெய்வம் இப்பொழுது நம் அனைவரையும் கேட்கச் சொல்கின்றார். மனமிட்டு பேசுவோம். இந்த உன்னத தெய்வத்திடம் நாம் மனவிட்டு பேசுவோம். என்னுடைய பிள்ளை எனது பேச்சை கேட்க மாணிக்கின்றது. என்னுடைய கணவன் என்னை புரிந்து கொள்ள இயலவில்லை. என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ள இயலவில்லை. என்னை பெற்ற தாயும் தந்தையும் என்னை உதாசனப்படுத்தி விட்டார்கள் என்று நம்முடைய மனக்கவலைகளை எல்லாம் போக்குவோம். குடும்பத்திலே பசியும் பட்டினியுமாக கிடைக்கின்றது.
பொருளாதார சூழ்நிலை சரியில்லை, மகன் நாடோடியாக வாழ்கின்றான், என்ன பண்ணுவது என்று எனக்கு தெரியவில்லை. உங்கள் கவலைகளை எல்லாம் இந்த நற்கருணை நாதரிடம் சமர்ப்பிங்கள். நீங்கள் கேட்பதற்கு இன்னும் அதிகமாக நிறைவான ஆசீர்வாதத்தை நம்முடைய நற்கருணை நாதர் நமக்கு தர இருக்கின்றார், நமக்கு அருள இருக்கின்றார், நமக்கு ஆசீர்வாதத்தை பொழிக இருக்கின்றார். நாம் செய்வது நம்பிக்கையுடன் நாம் கேட்க வேண்டும். உங்களுடைய மனக்கவலைகளை அவரிடம் சமர்ப்பியுங்கள். உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் அவர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்க இருக்கின்றார், உங்களுடைய கண்ணீரை காண்க இருக்கின்றார், உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கின்றார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலின் மூலமாக நாம் அனைவரும் நம்முடைய மனதையும் நம்மளுடைய உள்ளத்தையும் அவர் முன்பாக சமர்ப்பிப்போம். எந்த ஒரு இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் கண்களை துறந்த வண்ணமாக இந்த பாடலை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உங்களுடைய அனைத்து கவலைகளையும் அவரிடம் சமர்ப்பியுங்கள். மனமிட்டு பேசுங்கள், வாய் துறந்து பேசுங்கள். இன்று உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் பொழிய இருக்கின்றார். உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாள் கொடும் எல்லாம் கொடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எத்தனையோ அதிசயங்களுக்கும் அதிகாரத்திற்கும் நல்ல செயலுக்கும் நல்ல செயலுக்கும் ஆதியும் முதலுமாக இருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் முன்னால் இருக்கின்றார். உங்களுடைய மனக்கவலைகளை அவரிடம் சமர்ப்பியுங்கள். மனதுருகி கருவிடுத்து
அதிசயம் செய்பவரே மனமுருகி கருணிருக்கு அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே அதிசயம் செய்பவரே விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. நம் ஒவ்வொருவரையும் எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்பதை சிலுவையிலே அவர் இரு கரங்களையும் விரித்து தனது உயிரை மாய்க்கும் பொழுது அவர் நம்மைக்கு வெளிப்படுத்தினார். அந்த அன்பு தெய்வத்திற்கு உங்களுடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னிக்கும் தெய்வம் இன்று உங்களோடு அசைவாடி கொண்டிருக்கின்றார். அவரோடு பேசுங்கள். அப்பா, என்னுடைய தேவை இதுதான் என்று சொல்லுங்கள். என்று சொல்லி சுகமாக்கி சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி ஐயா என்று சொல்லி சுகமாக்கி விண்ணப்பத்தை கேட்டவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. அன்று குடர்களையும் செவிடர்களையும் பார்க்கவும் பேசவும் வைத்த இறைவன் இன்று நம் முன்னால் அசைவாடி கொண்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் நோயிலிருந்தும் நொடியிலிருந்தும் காக்க வல்லவரை நோக்கி நாம் அன்றாடுவோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. குருடர்களை பார்க்க செய்தி குருடர்களை நடக்க செய்தி குருடர்களை நடக்க செய்தி விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் இயேசையா. அப்பா, மனதளவிலே எத்தனையோ பேர் என்னை காயப்படுத்தியிருக்கின்றார்கள். எத்தனையோ வலிகளையும் வேதனைகளையும் நான் இப்பொழுது தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். அனைத்திலிருந்தும் என்னை விடுவிக்க வேண்டுமா என்று நாம் அவரிடம் மன்றாடுவோம். உன் காயத்தால் சுகமானேன்
ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. நமது இரு கரங்களையும் உயர்த்தி கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, மனவிட்டு பேசுவோம். அப்பா தந்தையே, எனது கண்ணீரை துடையும் ஐயா, எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும் ஐயா, எனது மனக்கவலைகளை போக்கும் ஐயா, என்னை நிறைவாக ஆசீர்வதியும் ஐயா என்று மனவிட்டு பேசுவோம். கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. விண்ணப்பத்தை கேட்பவரே. ஒரு நிமிடம் அமைதியாக நம் ஒவ்வொருவரின் விண்ணப்பத்தை நம் கடவுள் கேட்டிருக்கின்றார். நம் ஒவ்வொருவரின் கண்ணீரை துடைத்திருக்கின்றார். நம் ஒவ்வொருவரின் மனக்கவலைகளை அவர் அறிந்திருக்கின்றார். அறிந்த அந்த உன்னத கடவுளுக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி, நன்றி ஐயா, என்னை அறிந்ததற்காக நன்றி ஐயா, என்னை தெரிந்ததற்காக நன்றி ஐயா, இவ்வளவு நாட்களாக நான் கேட்காதிருந்த இந்த ஜெபத்தை நாம் இப்பொழுது கேட்டதற்காக நன்றி ஐயா என்று நாம் மௌனமாக நன்றி நவிழ்வோம். அனைவரும் இப்பொழுது அமர்வோம். நம் அனைவரும் சரியாக 11 மணிக்கு இடைவேளைக்காக செல்ல இருக்கின்றோம். 11 மணியிலிருந்து 11:15 வரை நம் அனைவருக்கும் இடைவேளை இருக்கும். அந்த தருணத்திலே நம்முடைய நற்கருணை நாதர் தனிமையாக இருப்பார். நாம் இந்த நற்கருணை நாதரை நாம் தனிமையாக இருக்க விடக்கூடாது. யாராவது 2-3 கைகளை உயர்த்தி நீங்கள் அனைவரும் இடைவெளிக்கு செல்லும் பொழுது அவர்கள் இந்த நற்கருணை நாதரோடு அவர்கள் நேரத்தை செலவழிப்பார்கள். உங்களுக்கு அனைவரும் வந்த பிறகு நீங்கள் இடைவேளைக்கு செல்லலாம். யாராவது 2-3 உங்களது கைகளை உயர்த்தி நான் இந்த 15 நிமிடம் நற்கருணை நாதரோடு இருப்பேன் என்று சொல்லுங்கள். ஓகே, 3 பேர் இருக்கின்றார்கள். இந்த 3 பேரும் நம் அனைவரும் இடைவேளைக்கு செல்லும் பொழுது இந்த நற்கருணை நாதரோடு இருப்பார்கள். நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் கண்களை மூடி
நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை சொல்லி இடைவேளைக்கு செல்வோம். இடைவேளையிலிருந்து நாம் திரும்பி வரும் பொழுது இயேசுவின் அன்பை வெளிப்படுத்திய அந்த 14 ஸ்தலங்களையும் நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். உங்கள் அனைவரையும் அந்த 14 ஸ்தலங்களோடு நான் அழைத்து செல்ல இருக்கின்றேன். அதற்காக உங்களையே நீங்கள் தயாரித்து கொள்ளுங்கள். அனைவரும் கைகளை விரித்து, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உம்முடைய ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களை பொறுமையும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து. இடைவேளைக்கு சொல்லும் பொழுது எந்த ஒரு கவன சிதறலுக்கும் இடம் கொடுக்காமல் சென்றுவிட்டு நீங்கள் வரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆமீன்.